ஹே காய்ஸ், ஃபைனலாக ஹோண்டா பார்த்தீங்கன்னா சிபிஆர் 150R அப்படிங்கிற இந்த ஒரு என்ட்ரி லெவல் ஃபுல்லி ஃபேட் பைக் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் லான்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மாடல் எல்லாமே இந்த 2025 மலேசியாவில் லான்ச் பண்ண பைக் தான். இந்த மாடல் இந்தியாலையும் லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிபிஆர் சீரிஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் R15 கிரைவில் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. R15 நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஒரு பெஸ்ட்டான மோட்டார் சைக்கிள், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன்னா அந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும், மைலேஜ், ப்ரைஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ R15க்கு ரொம்ப 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 க்ளோஸான ப்ரைஸிங்கில் அதே மாதிரி பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷனில் இந்த சிபிஆர் 150R 2025 மாடல் லான்ச் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக இது BS6ஓட OBD2 கம்ப்ளைண்ட்ஸோட தான் வந்து இந்த பைக்கை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 149.2 cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு 4-ஸ்ட்ரோக் 4-வால்வ் இன்ஜினில் தான் வரப்போகுது. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS அவைலபிளாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் கோல்டன் கலர் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸும் ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷனும் கொடுக்க போகிறாங்க. ஃப்ரண்ட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஷார்ப்பான ஸ்லீக்கான ஏரோ டைனமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் ரொம்ப யூனிக்கான ட்வின் ப்ரொஜெக்டர் LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கில் உங்களுக்கு சூப்பரான டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ப்ளூடூத் கனெக்ஷனில் அவைலபிளாக இருக்குது. டெயில் செக்ஷனும் அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LEDயில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபியூல் டேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10.7 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு ஹியூஜான ஒரு ஃபியூல் டேங்க் அப்படின்னு தான் சொல்லும். ஸ்டெப் அப் சீட், அதுவும் ஸ்பிட் சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த கண்டிப்பாக ரேசிங் பைக் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு டிசைன் பேட்டர்னில் தான் கொடுப்பாங்க. ஸோ ஸ்டெப் அப் சீட் அது ரொம்ப ரொம்ப ஒரு ஹைட்டான ஒரு சீட் தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. விண்ட்ஷீல்டு அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நீங்கள் டக் பண்ணி ஓட்டினீங்கன்னா இந்த பைக் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் சிட்டியில் நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம டக் பண்ணிலாம் ஓட்ட முடியாது. ஸோ கண்டிப்பாக ரைடருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். இந்த பைக்கோட டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியல் உங்களுக்கு ரேடியல் டயர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 17 இன்ச் அலாய் வீல்ஸ் தான் ஃப்ரண்ட் அண்ட் ரியலில் இருக்குது. ஃபுல்லி ஃபேட் பைக், அதுவும் உங்களுக்கு வந்து ஒரு 150 cc ஹோண்டா கிட்ட இருந்து சிபிஆர் வருது அப்படிங்கும்போது ப்ரைஸ் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு கொஷின் தோணும். ஸோ இந்த பைக் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 1,85,000 2,00,000 அதாவது 2,00,000 நமக்கு வந்து ப்ரைஸிங் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 1,85,000 அப்படின்னாலுமே உங்களுக்கு அதிகமான ப்ரைஸ் தான். எப்படியும் 2,00,000க்கு மேலே ஆன் ரோட் ப்ரைஸ் போயிடும். 2,00,000 ரூபா டாப் எண்ட் மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட 220, 230 அப்படின்னு ஆன் ரோட் ப்ரைஸ் போயிடும். ஸோ R15க்கு ஈக்குவலான ப்ரைஸிங் அண்ட் அதே மாதிரி R15க்கு ஈக்குவலான உங்களுக்கு கான்ஃபிகரேஷன்ஸ் டெக்னாலஜி இருக்குது. உங்களுக்கு எந்த பிராண்டு பிடிக்குமோ அந்த பிராண்டில் R15 சிபிஆரா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பில்டு குவாலிட்டி, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், கான்ஃபிகரேஷன்ஸ் அண்ட் உங்களுக்கு கம்ஃபர்டபுள், மைலேஜ் அண்ட் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சிபிஆர் 150Rலையும் இருக்குது, R15லையும் இருக்குது. ஸோ இந்த சிபிஆரை இந்த 2025 டெஃபினட்டாக லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஹோண்டா கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு ஒரு வேளை R15 பிடிக்குமா, இல்லை சிபிஆர் லான்ச் ஆச்சுன்னா, ஒரு வேளை சிபிஆர் 150R இந்த 2025 லான்ச் ஆச்சுன்னா நீங்கள் எந்த பைக்கை வந்து வாங்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க? சிபிஆரா இல்லை R15 அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஹோண்டா பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தாய்லாந்து, இந்தோனேஷியா, மலேசியா இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா சிபிஆரை வருஷம் அப்டேட்டட் மாடல் தாறுமாறான கான்ஃபிகரேஷனில் சூப்பரான ப்ரைஸிங்கில் வந்து லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த டைம் மலேசியாவில் பார்த்தீங்கன்னா 2025 மாடல் தாறுமாறான கான்ஃபிகரேஷன் அண்ட் டிசைனில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாடல் இந்தியாவிலையும் லான்ச் ஆக போகுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட்